இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க சில பேரை நம்ம பார்ப்போம். ரொம்ப நல்லவராக இருப்பார். அதாவது யாருக்கும் எந்த கெடுதியும் நினைக்க மாட்டார். உதவி மனப்பான்மை அதிகம் கொண்டவராகவும் இருப்பார். அது மட்டும் இல்லைங்க, அவர் மனசில் அன்பும் கருணையுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கும். உதவின்னு கேட்டோடனே ஓடோடி வருவார். இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு கஷ்டங்கள் நிறைய வருங்க. அவருக்கு எதுக்கு தான் அந்த கஷ்டங்கள் வருதுன்னே சொல்ல முடியாது. அவருக்கு மைண்டுக்குள்ளேயும் ஒன்று ஓடும், நம்ம எல்லாருக்கும் நன்மையை மட்டும் தானே செய்கிறோம், ஏன் நமக்கு மட்டும் ஆண்டவன் அப்படி சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காரணம் ஒன்று தாங்க, நம்மளுடைய கர்மா தான். நமக்கு இந்த ஜென்மம் இல்லை, நிறைய ஜென்மங்கள் இருக்குது. பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச கர்மாவை கூட இருக்கலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறுகதை எதுக்காக ஒரு நல்ல மனிதருக்கு இத்தனை துன்பங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் ஒருத்தவன் இருக்காங்க. இந்த இளைஞன் எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இவனுக்கு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் இவனுக்கு அன்பு, கருணை, இந்த மாதிரி எல்லா நற்பண்புகளுமே இருக்குங்க. யார் உதவின்னு கேட்டாலுமே உடனே ஓடி போய் உதவி செய்வான். இறை நம்பிக்கையும் இவனுக்கு அதிகமாக இருக்குங்க. சதா இறைவனே நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு மனைவி பார்த்திங்கன்னா இவனுக்கு எதிர்மறையாக இருக்குங்க. மனைவிக்கு அந்த அளவுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை கிடையாதுங்க. அதே மாதிரி யார் உதவின்னு கேட்டாலுமே கணவனையுமே தடுப்பாங்களாம். உதவிலாம் யாருக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுப்பாங்களாம். இந்த மாதிரி இவங்களுக்கு மனைவி. ஆனால் இதே கிராமத்தில் இன்னொரு இளைஞன் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த இளைஞன் கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது. அதே மாதிரி உதவின்னு யார் கேட்டாலுமே யாருக்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, சிட்டுன்னு பேசுகிற மனப்பான்மை இருக்குங்க. இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவனுக்கு மனைவி பார்த்திங்கனாலும் தங்கம்னாலும் தங்கம், அப்பேற்பட்ட தங்கம்ங்க அவங்களுடைய மனைவி. இறை நம்பிக்கை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் அன்பை காட்டுற கேரக்டரும் மனைவிக்கு இருக்குங்க. இந்த இளைஞன் அந்த இளைஞனை எப்போதுமே வெறுப்பேற்றுற மாதிரி தான் பேசுவார். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த இளைஞனை இந்த இளைஞன் வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, உனக்கு பாரு, நீ கடவுளை கும்பிடுற, ஆனால் கடவுள் உன்னை காப்பாற்றுறாரா பாரு, எல்லா விஷயத்துலையுமே அவர் வேடிக்கை தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த இளைஞன் சொல்கிறாரு. உடனே அவருக்கு அன்னைக்கு ரொம்ப கோபத்தின் உச்சத்துக்கே போயிட்டாருங்க அவர். உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை, கடவுள் இருக்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உன் ஆட்டெல்லாம் குறைய போகுது பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சவால் விட்டுறாரு. அதே சமயம் சாபமும் கொடுத்துட்றாருங்க. இப்படியே நாட்கள் ஓடுது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த கெட்ட இளைஞன் இருக்கான, அவன் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போகிறான். அங்கே போய் விலங்குகளை வேட்டையாடிட்டு இருக்கப்ப வேட்டையும் நல்லபடியாக ஆடுறாங்க. அப்புறம் அவனுக்கு டயர்டாகிடுது. ஒரு மரத்தடி கீழே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கப்ப அப்படியே அவனை அறியாமையே தூங்கிடுறான். தூக்க கலக்கத்தில் என்ன பண்ணுறான், அப்படியே உருண்டு கீழே உள்ள பள்ளத்தில் விழுந்துடுறான். விழுந்த பிறகு கண் முழிச்சு பார்த்தா ஒரு பெரிய புதல் பொட்டி அவன் கண்ணுக்கு தென்படுதுங்க. அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். வைரம், வைடூரியம், இந்த மாதிரி ஃபுல்லாக தங்கமாக இருக்குது. இவனுக்கு அவ்வளோது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதே சமயத்தில் அந்த நல்ல இளைஞன் இருக்கான, அந்த நல்ல இளைஞன் வயலுக்கு போகிறாங்க. வயலுக்கு போகிறப்ப அங்கே ஒரு எருமை மாடு அந்த நல்ல இளைஞனை முட்டி அப்படியே சாச்சிடுதுங்க. அதனால் அந்த இளைஞனுக்கு பலத்த காயம் உண்டாக்குது. உடனே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ படுத்த படுக்கையாக போயிடுறான். அப்போ அவனுக்கு எண்ணங்கள் ஓடுதுங்க. சரி, நம்ம இவ்வளோ நல்லவனாக இருந்தோமே, கடவுள் நம்மளை சோதனைக்கு மேலே சோதனைக்கு உட்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்பே இவனுடைய மனைவியும் இவன்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இப்படி இருக்கிறப்ப இவனுக்கு இன்னும் அந்த தற்கொலை எண்ணங்கள் அதிகமாகுது. சரி, தற்கொலை மட்டும்தான் அதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொல்லப்புறத்துக்கு வந்துடுறான். வந்த பிறகு அவங்க பெரிய ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல இவன் குடிச்சிடுறாங்க. இப்போ கண் திறந்து பார்க்குறான். கண் திறந்து பார்க்குறப்ப ஏதோ ஒரு கை அந்த கிணத்துலேருந்து தூக்குற மாதிரி இருக்குங்க. அப்புறம் நல்லா சுயநலவு வந்துடுது. யாருன்னு பார்த்தா இவன் வணங்கினான் இல்லையா, ஒரு கடவுளையே கும்பிட்டுட்டு இருந்தான். அந்த கடவுள் தான் இவனை காப்பாற்றி விட்டுருக்குங்க. அந்த கடவுளை பார்த்த நாளைக்கு இவனுக்கு சந்தோஷம்லாம் துளியும் வரலைங்க, கோவங்கள் தான் வந்துச்சு. உடனே கடவுள்கிட்ட கேட்குறான், இப்போதைக்கு எதுக்கு வந்தீங்க, என்னை காப்பாற்றுனீங்க? நான் சதா உங்களையே தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். முழு பக்தியும் ஈடுபாடையும் உங்ககிட்ட மட்டும்தான் நான் கொடுத்தேன். அப்போதைக்கு என்னை காப்பாற்றாமல் ஏன் இப்போ மட்டும் என்னை காப்பாற்றுறீங்கன்னு சொல்லி தன்னுடைய கோபங்களை அந்த கடவுள்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கடவுள் கொஞ்சம் நேரம் அப்படியே மௌனமாக இருக்காரு. அப்புறம் கடவுள் பேச ஆரம்பிக்கிறாருங்க. பக்தனே, இந்த பிறவியில் நீ நல்லவன் தான்,
ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள பிறவியில் நீ எப்படி இருந்த தெரியுமா? முன்னாடி உள்ள பிறவியில் நீ அவ்வளோது ஒரு மோசமான ஜென்மமாக இருந்த, அவ்வளோது ஒரு தீயவனாக இருந்த. அப்போ அங்கே உள்ள பாவத்தெல்லாம் நீ கவிச்சு தானே ஆகணும். அதனால தான் இந்த பிறவியில் அந்த பாவத்தெல்லாம் நீ கவிச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ கெட்டவனாக இருக்கான் இல்லையா அந்த இளைஞன், இந்த இளைஞன் முப்பிறவிலெல்லாம் அவ்வளோது ஒரு நல்லவனாக இருந்தான். நற்செயல்கள் மட்டுமே அவன் செய்து வந்தான். அதனால தான் அவன் முப்பிறவி பயணம் இந்த பிறவியில் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கடவுள் பேச ஆரம்பிக்கிறாருங்க. அது மட்டுமல்ல, ஒருத்தவன் நல்லவனாக இருக்கான்னா அவன் முப்பிறவியில் என்னென்னலாம் பாவம் பண்ணானோ அந்த பாவத்தெல்லாம் முதல்ல அனுபவிச்சுட்டு தான் அடுத்து நல்லதை அவன் அனுபவிப்பான். இதே ஒருத்தவன் கெட்டவனாக இருந்தானா அவன் முப்பிறவியில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கானோ அந்த புண்ணியத்தெல்லாம் முதல்ல அனுபவிச்சுட்டு தான் அடுத்து அவன் பாவத்தை அனுபவிப்பான். நீ முழு மூச்சா என்னை வழிபட்டதுனால, அதுவும் இல்லாமல் இந்த பிறவி நீ ரொம்ப நல்லவனாக இருந்ததுனால ஒரே காரணத்தால் தான் உன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போயிடுறாருங்க. கடவுள் மறைஞ்சு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த நல்ல இளைஞன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு உடலில் நல்ல மாற்றம் உண்டாகுதுங்க. நல்ல உடலில் மாற்றம் உண்டாகுது. இவனுடைய மனைவி ஆனால் திரும்ப வரலை. மறுமணம் பண்ணிக்கிறான். ஒரு பெரிய பணக்கார பெண்ணாக பார்த்து மறுமணம் பண்ணிக்கிறான். அந்த பணக்கார பெண்ணுக்கு நல்ல குணமும் இருக்குங்க. அதே சமயத்தில் அந்த கெட்ட இளைஞன் இருந்தான் இல்லையா, அவனுடைய மனைவி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. இவனுக்கும் ஒரு நோய் தாக்குதுங்க. சொல்ல முடியாத நோய் தாக்குது. ஆனால் பார்க்க யாரும் இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுடைய கர்மாவை கவிச்சிட்டு இந்த பூமியை விட்டு அவன் உயிர் பிரியுதுங்க. இந்த கதையில் சொன்ன மாதிரி தாங்க இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க சில மனிதர்கள் நல்லதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்ட காலம் இருக்குங்க. எதுக்கு தான் நமக்கு இந்த கஷ்ட காலம் வருது அப்படின்னு தெரியாமையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கதை ஒரு உதாரணமாக அமையுங்க. ஆனால் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்பயே நமக்கு ஒரு விஷயமும் தோணும். அது என்னென்னா, எல்லாரையும் பார்க்குறப்பாச்சு அவன் என்ன நல்லது செய்கிறான், அவனுக்கு மட்டும் வாழ்க்கை நல்லா இருக்குது. அப்போ இத்தனை நல்லது செஞ்சும் நமக்கு வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு, அப்போ நம்ம எதுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயும் அப்படி ஒரு கேள்வி எழும்புங்க. அப்படி எழும்புறப்ப நமக்கு சில நல்ல காரியங்கள் செய்ய போவோம். நம்ம எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சக மனிதன் போல் வேடிக்கை தாங்க பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் இனிமேலுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை, சின்ன உதவியாக இருந்தாலும் பரவாயில்லங்க, நம்மளால் முடிஞ்ச உதவியை சக மனிதருக்கு நம்ம செய்வோங்க. அதாவது போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணமோ அப்படி இல்லைன்னா புண்ணியம் பண்ணமோ அதை இந்த ஜென்மத்தில் அனுபவிப்போம். இந்த ஜென்மத்தில் நம்ம பாவம் பண்ணோன்னா இப்போ இந்த கெட்ட இளைஞருக்கு நடந்த மாதிரி தாங்க நமக்கும் நடக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருங்க. அது மற்றவங்களை பார்க்குறப்ப தடைப்பட்டு போயிருக்கோம். இனிமேலுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டாக எல்லாருக்கும் அமையும் நான் நம்புகிறேன். இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலையும் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.